ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 33வது வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் குறிப்பிட்டார். விளக்கோட பர்பஸ் அது வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும் என்பதற்காகவே விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட வேண்டும். மரக்காலால் மூடி வைப்பது என்றால் நற்செய்தி சொல்ல வேண்டிய வேளையில் சொல்லாதபடி, நற்கிரிகள் செய்ய வேண்டிய வேளையில் நமக்கு திராணி இருந்தும் செய்யாதபடி, சத்தியத்துக்கு சாட்சி பகர வேண்டிய வேளையிலே சாட்சி சொல்லாதபடி, தீங்குக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய வேளையில் தீங்குக்கு எதிர்த்து நிற்காதபடி, ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காதபடி இருக்கும்போது நாம் நம்முடைய விளக்கை மரக்காலிலே மூடி வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அதே போல ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டிய நேரத்தில் அப்படி இல்லாதபடி, வேதத்தை வாசித்து தியானித்து அவரோடு கூட நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டிய வேளையிலே தரித்திருக்காதபடி, ஆண்டவரை பற்றி அறிவிக்க வேண்டிய வேளையில் அறிவியாதபடி நாம் தூங்கி கொண்டிருந்தோம் என்றால், அப்பொழுது நம்முடைய விளக்க கட்டிலின் அடியிலே நாம் மறைத்து வைக்கிறதற்கு சமமாக இருக்கும். அப்பொழுது அது வெளிச்சம் கொடுக்காதபடி அணைந்து போகக்கூடியதாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான ஒளி, ஜீவ ஒளி. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய உள்ளத்திலே வரும்போது நாம் வெளிச்சமாக அவருடைய ஒளியை மற்றவர்களுக்கு பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக காணப்படுவோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போல நீங்கள் செய்கிற கிரியைகள் மறைந்து இருக்காது. மனிதர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நமக்குள்ளே இருந்து அவர் செய்கிற கிரியைகள் வெளியரங்கமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸ்காட்டிஷ் மிஷனரி டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கு சென்று இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்ட அந்த தேசத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பின்வரும் சந்ததிக்கு ஆண்டவரை பற்றி அறிவிக்கத்தக்கதான மிஷனரிக்கு பாதை வழிவகுத்து கொடுத்த மனிதர். 1873 வருஷம் மே மாதம் 1 தேதி அவர் இறந்து போனார். ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள மக்களுக்காக அவருடைய உள்ளம் இருதயம் ஏங்கினதுனால அவருடைய இருதயத்தை எடுத்து ஜாம்பியா நாட்டின் ஒரு மரத்தின் கீழே அடக்கம் பண்ணி அவருடைய உடலை பதப்படுத்தி 11 மாதங்கள் கழித்து அவருடைய தேசமான ஸ்காட்லாந்து தேசத்தில் கொண்டு போய் அங்கே அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆப்பிரிக்க கண்டத்தில் இருளில் இருந்த மக்களுக்கு வெளிச்சமாக இருந்தவர் டேவிட் லிவிங்ஸ்டன். ஆண்டவருக்காக நாமும் வெளிச்சம் கொடுக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காக, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய வெளிச்சம் கொடுக்கிற விளக்காக, இருளான இடத்திலே பிரகாசிக்கிற விளக்காக இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்காக நாங்கள் பிரகாசிக்க வேண்டிய இடத்தில் பிரகாசிக்கவும், நற்கிரியைகள் செய்ய வேண்டிய இடத்திலே செய்யவும், உமக்கு சாட்சி சொல்ல வேண்டிய இடத்திலே சாட்சி சொல்லவும், இந்த பூமிக்கு வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.